சில வியர்ட் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரியும் நம்மளுக்கு ஒரு கம்பெனியில் தே வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒரு கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அது நீங்க காப்ஸ் தான் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. டாக்கல் டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க. ஆமாங்க, இந்த கமாண்டுங்களா? ஸோ இது என்னன்னா, இந்த நம்ம யூஸ் பண்றது இன்னைக்கு பைத்தான்ல ஃபாஸ்ட் ஏபிஐன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றது. ஃபாஸ்ட் ஏபிஐன்றது என்னன்னா, இது வந்து யுவிகார்ன் அப்படின்றத ஒரு வெப் சர்வர். நம்ம அப்பாச்சி என்ஜினிக்ஸ் மாதிரி யுவிகார்ன்ற வெப் சர்வர் தான் நமக்கு ரன் ஆகும். அது வச்சுதான் நமக்கு என்னன்னா இந்த ஃபாஸ்ட் ஏபிஐன்றது எப்பவுமே 24 hours ரன் ஆகிட்டே இருக்கும். ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால யாருன்னா ஒரு ரெக்வஸ்ட், யாருன்னா வெப்சைட் டெக் பண்றாங்கன்னா இது ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக. அப்ப நார்மலா பைத்தான் கூட ஸ்டார்ட் பண்றது பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் ரன் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம இது வெப் சர்வரா ரன் பண்றதுனால யுவிகார்ன்ற ஒரு டூலை வச்சு நம்ம வெப் சர்வரை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது அகெயின் இது டெவலப்பர் இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். யுவிகார்ன் மெயின் ஆப் ரீலோட் இந்த கமாண்டை ரன் பண்ணீங்கன்னா ஒரு ரன் ஆக ஆரம்பிச்சு. இதைதான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், டாக்கர்ல யுவிகார்ன் மெயின் ஆப் ரீலோடுக்கு பதில் இந்த போர்ட் நம்பர்ல இந்த ஹோஸ்ட் மெஷின்ல எனக்கு ஸ்டார்ட் ஆயிரு ரன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன். சிஎம்டி கமாண்ட் எப்போ ரன் ஆகும்? என்ட்ரி பாயிண்ட் ரன் ஆகினதுக்கு அப்புறம் சிஎம்டி ரன் ஆகும். ஆனா நம்ம மெஷின்ல நம்ம டாக்கர் ஃபைல் என்ட்ரி பாயிண்டே இல்லையே, அப்ப எப்ப ரன் ஆகும்? கண்டெய்னர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வெச்சுக்கலாம். சூப்பர், அவ்வளவுதான். கண்டெய்னர் கிரியேட் ஆன உடனேயே சிஎம்டின்ற கமாண்ட் ரன் ஆகி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. சோ இப்ப ரீட்மைல ஜஸ்ட் ஒரு எக்ஸிகியூஷன் மாதிரி தானே சிஎம்டிங்கிறது. ஆமாங்க, அது ரன் கமாண்டுக்கும் சிஎம்டிக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ரன் கமாண்ட் வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு டாக்கர் பில்ட் ஆகும் போதே சில கமாண்ட்லாம் ரன் ஆகும்னா ரன்னு பில்ட் ஆகி இமேஜ் எல்லாம் வந்துடும். எப்ப நீங்க இந்த இமேஜை ஒரு 2 நாள் கழிச்சு கண்டெய்னரா கிரியேட் பண்றீங்களோ, கண்டெய்னர் கிரியேட் ஆன அப்புறம் எனக்கு இந்த கமாண்ட் ரன் பண்ணிரு அப்படின்னா சர்வீஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு, வெப் சர்வர் ஸ்டார்ட் பண்றதுக்கு, இல்ல இனிஷியலைசேஷன் ஸ்கிரிப்டை ரன் பண்றதுக்கு, அப்ப நீங்க அந்த என்ட்ரி பாயிண்ட் ஆர் சிஎம்டி யூஸ் பண்ணிக்குவீங்க. கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டேன். SSH கீஜன் கமாண்ட் கொடுக்கணும். ஆமா, ஆமாங்க. நீங்க இங்க தானே கொடுக்குறீங்க டாக்கர் பில்ட் இல்லையா? இப்போ டாக்கர் பில்ட டாக்கர் ஃபைலோட பார்த்து கொடுக்கணும். இப்ப இந்த டாக்கர் பில்டுன்ற கமாண்ட் எங்க ரன் ஆகும், எந்த மெஷின்ல ரன் ஆகும்னா ஜென்கின் சர்வர்ல ரன் ஆகும். இப்ப ஜென்கின் சர்வர்ல இந்த டாக்கர் ஃபைல் எங்க இருக்கோ அந்த பார்த்து தான் நீங்க கொடுக்கணும். இப்ப நீங்க உங்க லோக்கல் லேப்டாப்ல நீங்க வச்சிருக்கேன்னா அது எப்படி நம்ம இங்க கொடுக்க முடியும்? உங்க பர்சனல் லேப்டாப்ல கொடுக்க முடியாது. ஏன்னா உங்க லோக்கல் லேப்டாப்ல உங்க விண்டோஸ் மெஷின் தானே உங்க லோக்கல் மெஷின். EC2 மெஷின்லயே இருக்கா, ஜென்கின்ஸ் எங்க இருக்க இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதே சர்வர்ல இருக்கா, அப்ப அந்த பாத்து இங்க கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த பாத்து கொடுத்துட்டீங்கன்னா அங்க இருந்து எடுத்து அவ்வளவுதான். டாக்கர் ஃபைல் இப்படிதான் இருக்கும், பாத்திருக்கீங்களா? எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது, அதுக்கு டி கேபிட்டல் லெட்டர் தான் கொடுத்து ஆகணும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஆமா இந்த டாக்கர் ஃபைல் இப்படி இருந்தா அதை கரெக்டா எடுத்து. இப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான். வீக்கெண்ட் ப்ராஜெக்ட்ல எங்கிட்ட பல ஃபைல்ஸ் இருக்கு, இது எப்படி அதை கரெக்டா பிக் பண்ணுச்சுன்னா அந்த சின்டாக்ஸ் இருக்கறனால நாங்க வந்து எடுத்து. இப்போ அந்த டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்றோம் இல்லையா, ஆமாங்க. நீங்க சொன்னீங்க அந்த பைத்தான் வந்து லைக் யூசர் அந்த இது ப்ரௌசர் லிட் பண்றப்போ அது ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா அந்த மாதிரி நாலேஜ் நம்மளுக்கு டெவலப்பருக்கு இருக்கும். நம்ம அதை ரைட் பண்ணும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? அது எப்படி? அது ஐ மீன் ஆமாங்க, அவங்க பில்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பில்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க டாம் கேட் படிக்கும் போதும் இப்ப ஜென்கின்ஸ் படிக்கும் போதும் லைக் நீங்க என்ன பண்ணுவீங்க, டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்க போய் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணணும் மீன்ஸ் நான் அந்த
ஸ்டார்ட் அந்த shutdown.sh அந்த இது இருக்குல்ல, சூப்பர். அதோட பின்னுள்ள ஸோ போய் ஸ்டார்ட் டாம்கேட் பண்ணலாம். டைரக்டரியில பைனரி ஆ. ஃபோல்டர்ல பின்ன்ற ஃபோல்டர்ல startup.sh shutdown.sh நீங்க 2 இருக்கு. இதே மாதிரி தான் ஆமா. அப்பாச்சிக்கும். அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க? அந்த அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணணும். ஐ மீன் அந்த HTTPD சொல்றீங்களா இல்ல HTTPD தான். அது நான் வந்து அந்த இந்த கமாண்ட்ல அந்த systemctl கமாண்ட் systemctl அவ்வளவுதான். ஸ்டார்ட் சூப்பர். இப்ப இதுதான் சர்வீஸ் ஆன்சர். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க 2 டூல் படிச்சிருக்கீங்க. டாம்கேட், அப்பாச்சி. systemctl ஆர் சர்வீஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். டாம்கேட்டையும் startup.sh இந்த ஸ்கிரிப்ட வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கே இந்த டூல் நீங்க அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா ஒரு வாட்டி நீங்க படிக்கும் போது ஐடியா கிடைச்சிரும். தட் ஓகே நம்ம அவங்க யூஸ் பண்றது இந்த யூவிகார்ன் இல்லைன்னா ஒரு ஒரு வெப் சர்வர் டூல் யூஸ் பண்றாங்க. டாக்கர் ஃபைல் எழுதும் போது கடைசியில நீங்க என்ன கமாண்ட் கொடுப்பீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் சிஎம்டி என்ன கொடுப்பீங்கன்னா எந்த கமாண்ட் ரன் பண்ணா இந்த வெப் சர்வர் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நீங்க பில்ட் பண்ணும்போது வெப் சர்வர் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கண்டெய்னர் ரன் ஆகும்போது வெப் சர்வர் ரன் ஆகும். அப்போது அந்த வெப் சர்வர் ஸ்டார்ட் பண்ற கமாண்டை சிஎம்டியில் கொடுத்துருவீங்க. இது எல்லா டூலுக்குமே கண்டிப்பா அது புதுசா போன உடனே அவங்க தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ. என்ன லாங்குவேஜுக்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஸோ தே ஒன்ட் எக்ஸ்பெக்ட் யூ அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி வெப் சர்வருக்கு ஏற்ற மாதிரி அந்த கமாண்டை மட்டும் என்ட்ரி பாயிண்ட்ல கொடுத்து இல்லை சிஎம்டியில் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளவுதான். அந்த நாலேஜ் இருந்தா போதும். அதாவது அந்த 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 டாக்கர் ஃபைல் வந்து கொஞ்சம் காட்டுறீங்களா ஒரு நிமிஷம்? டாக்கர் அந்த சிஎம்டி யூனிக் அந்த மெயின் ஆப் அந்த யூவிகான்றது அதுனா ஆக்சுவலா அந்த கரெக்ட். இதுதான் நம்ம பைத்தான் கூட ஸ்டார்ட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட். இது உங்களுக்கு தெரியாது. இது அவங்க கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த சின்டாக்ஸ் அவங்க கொடுப்பாங்களா ஆக்சுவலா? இந்த எப்படி ஸ்டார்ட் ஆமா. பண்றது? இந்த பில்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஓகே. நம்ம அது வந்து என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும்ன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? சிஎம்டி யூஸ் பண்ணா அவங்களுக்கு எப்போ ரிக்வயர்மெண்ட் எப்போ அது வைல் இமேஜ் கிரியேட் ஆகும்போதே அது அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கணுமா இல்ல கண்டெய்னர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரன் அதோடய நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? அவ்வளவுதான். போதும். ஓகே. இப்ப யாருக்குமே எனக்குமே இந்த கமாண்ட் எனக்கு தெரியாது. டெவலப்பரா இருக்கும்போது தான் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நோட் ஜேஎஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, ஆங்குலோ ஜேஎஸ்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, ரியாக்டுக்கு இருக்கு. அதே மாதிரியே நிறைய டூல்ஸ்க்கு ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட்னு டிஃப்ரெண்ட். நீங்க டாம்கேட்டே படிக்கல, இப்போ டாம்கேட்டுக்கு பதில் ஜேபாஸ் இருக்கு. ஜேபாஸை போயிட்டு நீங்க எங்க போய் என்ன கமாண்ட் அடிச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா தெரியாதுல்ல. அந்த மாதிரி பைத்தானுக்கும் நமக்கு தெரியாது. அவங்க சொன்னாதான் தெரியும். அந்த பில்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கும். இல்லாத டெவலப்மெண்ட் டீமோட கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்க டாக்கர் ஃபைல்ல கண்ட்ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். ஸோ நம்ம டாப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர்னு கொடுப்போம். ஓகே, மை கிளஸ்டர் இஸ் ரெடி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ என்னோட குபர்னெட்டிஸ் கிளஸ்டரும் எனக்கு இப்போ ரெடியா இருக்கு. ஸோ மை கிளஸ்டர் இஸ் ஆல்சோ ரெடி டு பி டிப்ளாய்ட் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு மாஸ்டர் ஒரு ஒர்க்கர் தான் இருக்கு. 2 ஒர்க்கர் நீங்க வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா என்ன பண்ணியாச்சுன்னா குபர்னெட்டிஸ் கிளஸ்டருக்கான கமாண்ட்ஸும் கொடுத்தாச்சு. நான் ஒரே ஒரு வாட்டி இந்த ரீட்மி ஃபைலையும் கோ த்ரூ பண்ணிக்கிறேன். விச் இஸ் ஃபர்ஸ்ட் காப்ஸ் இன்ஸ்டால் பண்றோம், கியூசிடிஎல் இன்ஸ்டால் பண்றோம், AWS CLI இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இங்க AWS நீங்க கான்ஃபிகர் கமாண்டுக்கு இங்க வேணா நான் ஒரு லைன் எழுதிடுறேன். ஜெனரேட் IAM user with admin access, administrative access policy, and generate IAM access key and secret key. ஓகே. அப்புறம் கான்ஃபிகர் கொடுத்து டெஸ்ட் பண்ணிடுவீங்க. SSH கீஸ் கொடுத்துட்டு 4 என்விரான்மெண்ட் வேரியபிள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்க. இதுல 2ல இங்க மித்ரன் ஒரு பேர் மாத்தணும், இங்க காப்ஸ்ன்ற இடத்துல பேர் மாத்தணும், இந்த இடத்துல 2. இதை கூட நான் போல்ட் பண்ணிடுறேன். அண்டர்ஸ்கோர் இல்ல போல்டே ஓகே. நான் செக் பண்ணி பார்த்துறேன் ப்ரிவியூல. இந்த இடத்துல 2 இடத்துல மாத்திர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ 2த்தையும் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கீஸ் ரெடி, அப்புறம் எக்ஸ்போர்ட் கமாண்ட் ரெடி, IAM ரெடி. ஃபைனலா இந்த கிரியேட் கிளஸ்டர்னு ஒரு கமாண்டு
அப்புறம் நான் ஹிஸ்டரியில் ஒரு கமாண்ட் கடைசி அடிச்சேன். இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ரீட்மீல அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு நீங்க ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ தட் வில் பி யோர் ஸ்டெப் நம்பர் 5. டிப்ளாய் டு குபர்னெட்டிஸ் இல்ல, கிரியேட் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர். இப்போ ஸ்டெப் நம்பர் 6 தான் நம்மளோட டிப்ளாய் டு குபர்னெட்டிஸ். இதோட நம்ம ப்ராஜெக்ட் செஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், ஒண்ணுமே இல்லை. ஸ்டெப் நம்பர் 6 கிரியேட் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் இருக்கும்போது டிப்ளாய் டு குபர்னெட்டிஸ், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு ஸ்டெப் தான் பாக்கி இருக்கு. நம்மளோட ஜென்கின்ஸ் மெஷின்ல கான்ஃபிகர்னு கொடுத்துட்றேன். இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரே ஒரு ஸ்டேஜை நான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஒரே ஒரு ஸ்டேஜ், என்ன ஸ்டேஜ்னா என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ஜென்கின்ஸ் ஃபைல்ல போவோம். டிப்ளாய் டு குபர்னெட்டிஸ் ஒரு ஸ்டேஜ். ரொம்ப சிம்பிள். கியூப்சி அப்ளை -f வேர் லிப் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ், நம்மளோட வீக்கெண்ட் ப்ராஜெக்ட்ன்ற டைரக்டரிக்குள்ள ஒரு பாட் யாமல்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் அப்ளை பண்ணேன். பாட் யாமல் ஃபைல் ஓபன் பண்ணோம்னா நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன சர்வீஸ் கிரியேட் பண்றேன், ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு டிப்ளாய்மெண்ட்ல 3 ரெப்ளிகா கொண்ட எனக்கு ஒரு பாட் வேணும். அதுல என்ன இமேஜ்னா ஐஆம் மித்ரன் ஸ்லாஷ், நம்ம இன்னைக்கு என்ன இமேஜ் வச்சிருக்கோம், வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கோம். வீக்கெண்ட் இமேஜ் பேரு இதுதான். இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ நான் கோட்ல நான் புஷ் பண்ண போறேன். அப்போ நான் பாடி யாமல் ஃபைல் மட்டும் நான் மாத்துறோம். ஓகே, பாடி யாமல் ஃபைல மாத்தி நான் புஷ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம செட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் செட் பண்றோம். டிப்ளாய்மெண்ட்டையும் சர்வீஸையும் மேப் பண்றோம். ஒரு டிப்ளாய்மெண்ட் சர்வீஸ் எப்படி மேப் பண்ணுவீங்க, இந்த சர்வீஸ் இந்த டிப்ளாய்மெண்ட்க்கு தான் ஃபார்வர்ட் பண்ணனும்னா என்ன கான்செப்ட் குபர்னெட்டிஸ்ல மேட்ச் லேபிள் யூஸ் பண்ணி பண்ணுவோம் ப்ரோ. மேட்ச் லேபிள். சூப்பர். லேபிள் சர்வீஸ்ல என்ன யூஸ் பண்ணுவீங்க, செலக்டார் லேபிள். சூப்பர். ஸோ செலக்டார் அண்ட் லேபிள் வச்சு நீங்க சர்வீஸையும் டிப்ளாய்மெண்ட்டும் மேப் பண்ணிடுவீங்க. ஸோ செலக்டார்ல ஆப், லேபிள்லயும் ஆப். குட், எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் தான். ஸோ இந்த பாடி யாமல்ல நான் மாத்திருக்கேன். கிட்ல நான் அதை கமிட் பண்ண போறேன். அந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம். அதே மாதிரியே நம்மளோட HTML ஃபைலையும் நான் என்ன பண்றேன், கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் ஒரு H3 டேக்ல வெல்கம் டு ப்ராஜெக்ட் கிளாஸ். ஓகே, இதுதான் என்னோட கோடு. HTML ஃபைலையும் மாத்திருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பாடி யாமல் ஃபைல் எடிட் பண்ணிட்டேன், HTML ஃபைல் எடிட் பண்ணிட்டேன், அந்த கிட்ல கமிட் பண்ண போறேன், வெப்புக்கும் செட் பண்ண போறேன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஜென்கின்ஸ்ல அந்த ஸ்டேஜை ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்னோட ஜென்கின்ஸ் ஃபைல்ல இந்த ஒரு ஸ்டேஜ் எடுத்துட்டேன். ஏன்னா kubectl ரோல் அவுட் ரீஸ்டார்ட் டிப்ளாய்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இது எதுக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு டிப்ளாய் டு குபர்னெட்டிஸ்ன்ற ஸ்டேஜை காப்பி பண்ணி என் ஜென்கின்ஸ் ஜாப்ல போயிட்டு இங்க ஆட் பண்ணிடுறேன். ஒரு வாட்டி நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் பாடி யாமல் எல்லாம் குட்டு, எல்லாமே ஃபைனு. சூடோ கமாண்ட் என்னோட kubectlக்கும் நான் கொடுத்துட்டேன். kubectலும் சூடோ கமாண்ட்ல ரன் ஆகும். சேவ், டன். நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா 4 ஸ்டேஜ் நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப கிட்ல போயிட்டு நான் வெப்புக்குன்னு ஒரு செட் பண்ண போறேன். ஸோ அந்த வெப்புக் எனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு ஒரு கமிட் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா என் பைப்லைன் ட்ரிகர் பண்ணும். அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட ரெபாசிட்டரியில செட்டிங்ஸ், அதுல வெப்புக் நான் அப்படியே சைட் பை சைட்லயே ரீட்மில ஒரு ஸ்டேஜ்ல add a new stage in Jenkins file. என்னோட Jenkins file கோடை இதை அப்படியே நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க நான் 3 ஸ்டேஜஸ் கோடு போட்டேனா இல்ல, இங்க நான் கோடை நான் இங்கேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். சும்மா வேணா எக்ஸாம்பிளுக்கு. So run the 3 stages in Jenkins file.
அந்த 3 ஸ்டேஜை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். சொல்லி பிராக்கெட்டை அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இங்க நம்ம 4 ஸ்டேஜை வச்சு நம்ம ஆட் நியூ ஸ்டேஜ் இன் ஜென்கின்ஸ் ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ஃபிகர் வெப்ஹுக் இன் GitHub அண்ட் ஜென்கின்ஸ் 2 இடத்துலையுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ GitHubல நம்ம என்ன பண்ண போறோம்னா GitHub ரெப்போ செட்டிங்ஸ்ல நார்மல் செட்டிங்ஸ்ல ரெப்பாசிட்டரி செட்டிங்ஸ் நமக்கு 2 செட்டிங் இருக்கு. உங்க ரெப்போ கடியில இங்க செட்டிங்ஸ் வரும், உங்க அக்கௌண்ட் கடியில செட்டிங்ஸ் இருக்கு. நம்ம அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போக போறது இல்ல, ரெப்போ செட்டிங்ஸ் தான் ஓபன் பண்ணுறோம். அதில் தான் வெப்புக்குன்னு சைட்ல இருக்கும். ஸோ அதில் நீங்க வெப்ஹுக்ஸ் WebHooks வெப்ஹுக்ஸ்ன்னு செட் பண்ணிட்டு அதில் நீங்க ஒரு ஆட் வெப்புக் கொடுக்க போறீங்க. அதில் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஜென்கின்ஸோட URL பேஸ்ட் பண்ணிட்டு /GitHub-webhook/ இதை நான் அப்படியே இங்கேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். சப்போ நீங்க இப்படி இதை கொடுத்துட்டு ஆட் வெப்ஹுக் அவ்வளவுதானே. ஆட் வெப்ஹுக்னு கொடுத்தீங்கன்னா இங்க டிக் வரணும். டிக் வந்துச்சுன்னா உங்களோட பேலோட் சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம். மீன்ஸ் என்னன்னா அது நீங்க ஒரு பண்ணோனே ஓகே த ஹுக் வாஸ் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட், we sent a ping payload to test it out அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க டிக் இருக்கணும். டிக் இருந்துச்சுன்னா அந்த GitHubனால ஜென்கின்ஸை கனெக்ட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். இப்ப GitHubல இருந்து நம்ம ஜென்கின்ஸை செட் பண்ணிட்டோம். அதே மாதிரியே ஜென்கின்ஸ்ல என்ன பண்ணுங்க, ஜென்கின்ஸ்ல ஜென்ரலா இல்ல ட்ரிகர்னு நினைக்கிறேன் கான்ஃபிகர், நம்ம ஜாபை கான்ஃபிகர் பண்ணும்போது பில்ட் ட்ரிகர்ஸ், ஜென்கின்ஸ் ஜாப்ல பில்ட் ட்ரிகர்ஸ்ல இனிமே நம்ம ட்ரிகர் பண்ண போறது இல்ல, GitHub ட்ரிகர் பண்ண போகுது அப்படின்ற இந்த செட்டிங்கை மட்டும் கிளிக் பண்ணி சேவ். அவ்வளவுதாங்க. அப்ப நம்ம GitHubலயும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம், ஜென்கின்ஸ்லயும் பில்ட் ட்ரிகர்ல ஏதோ ஒன்று கொடுத்தனே இது பெருசா டாபிக். இதை நான் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. அதை டிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஓவர் டன். அப்ப நம்ம வெப்புக்கும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ இது எதுக்காக பண்றோம் ப்ரோ இந்த ரெண்டுமே? எதுக்காக நம்ம வெப்புக் பண்றோமான்னு கேக்குறீங்களா? இல்ல எது புரியல. வெப்புக்கும் அந்த பில்ட் ட்ரிகர் ரெண்டுமே எதுக்காக பண்றோம்? இப்போ நான் கமிட் பண்ணாலே பைப்லைன் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகுங்க. இப்போ நம்ம இவ்வளவு பைப்லைன் நான் எப்படி ரன் பண்ணேன், பில்ட் நவுன்னு போட்டு தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இனிமே நான் போய் இந்த பில்ட் நவுன்ற பட்டனே பண்ண போறது இல்ல. என் டெவலப்பர் கமிட் அடிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பைப்லைன் ட்ரிகர் ஆயிடும். அதுக்கு தான் இந்த வெப்புக். பில்ட் ட்ரிகர் எதுக்காக ப்ரோ? பில்ட் ட்ரிகர் தான் வெப்புக். நம்ம பில்ட் ட்ரிகர்ல இதை டிக் பண்ணிட்டோம் பாத்தீங்களா, வெப்புக் வழியா ட்ரிகர் ஆகும். ஓகே ஓகே. இனிமே பில்ட் ட்ரிகர் அதான் நான் மேனுவலா ட்ரிகர் பண்ண போறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வெப்புக் வழியா ட்ரிகர் ஆகும் அப்படின்னு செட் பண்ணியாச்சு. எவ்ரி கமிட்டுக்குமே அது ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்குமா? ஆமா, இனிமே எப்பப்பெல்லாம் கமிட் பண்றாங்க, நைட் 2 மணி கமிட் பண்ணாலும் ட்ரிகர் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜாப் ரன் ஆயிடும், டிப்ளாய் ஆயிடும். அதுதான் நம்ம பைப்லைன். அது எப்படி ஆக்சுவலா அதுக்கு ஏன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா? லைக் இது வந்து இந்த இதுதான் ட்ரிகர் பண்ணும், இல்லைன்னா இந்த பில்டு வந்து ஐ மீன் இந்த வெப்புக்காக தான் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி என்ன வெயிட் பண்ணுமா? அந்த இல்லைங்க, நம்ம நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு நார்மலா நம்ம செட் பண்ணியிருக்கிற வெப்புக் வந்து யாரு அந்த பிரான்ச் அந்த ரெபாசிட்டரியில கமிட் பண்ணாலுமே அது சிக்னலை சென்ட் பண்ணிடும். ஏன்னா நீங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறது எப்படின்னா ஜஸ்ட் புஷ் த ஈவெண்ட், எனக்கு எல்லாத்தையுமே புஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னென்னலாம் நடந்திருக்கோ அது மொத்தமாவே நமக்கு என்னன்னா ஜேசன் ஃபார்மேட்ல எனக்கு புஷ் ஆயிடும். நீங்க எனக்கு இல்ல எனக்கு இந்த யூசர் கமிட் பண்ணா மட்டும் தான் ட்ரிகர் ஆகட்டும், இந்த பிரான்ச்ல கமிட் பண்ணா மட்டும் தான் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னாலும் நீங்க அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்ம இங்க எங்க இருக்கு நம்மளோட ஜென்கின்ஸ் ஃபைல்ல இங்க நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப இந்த ட்ரிகர் வந்து ஆக்சுவலா அது எப்படி இப்போ மல்டிபிள் இப்போ என்கிட்ட மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்குன்னா லைக் இது வந்து இந்த வெப்புக்காக தான் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி என்ன செட் பண்ணணுமா, இல்ல அது எப்படி அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும்? நம்ம இந்த GitHub URL இருக்குங்களா இங்க, ஆமா. அப்போ நம்ம இங்க URLல நம்ம என்னன்னா ஜென்கின்ஸ்லயுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த இது கொடுத்தாச்சு. இந்த ஜாப்லயுமே எனக்கு இந்த GitHub URLல இருந்து வெப்புக் வந்தா மட்டும் தான் இந்த ஜாப் ட்ரிகர் ஆகும். ஓகே. அப்ப நம்ம அந்த ஒரு ஜாபுக்கும் தனித்தனி ரெபோசிட்டரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ப்ரோ சொல்லுங்க. அந்த சோர்ஸ் கோட்
சோர்ஸ் கோடு வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ திருப்பி வந்து கேட்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜாப்ல வந்து மல்டிபிள் ரெபாசிட்டரி கான்ஃபிகர் பண்ணலாமா? எதுக்கு மல்டிபிள் ரெபாசிட்டரி? கம்பெனில ஒரு ரெபாசிட்டரி தானே எல்லாரும் கோடும் இருக்கும். கிட்ல இருந்து ஜென்கின்ஸ் அதுதாங்க எதுக்கு மல்டிபிள் ரெபாசிட்டரி? கம்பெனி நெட்ஃபிளிக்ஸோட மொத்த அக்கௌண்ட்டுமே ஒரே ரெப்போல தான் இருக்கு. 2 ரெப்போ 3 ரெப்போ வச்சுக்கிறது அது இன்எஃபிஷியன்ட் தானே. நம்ம கிட்ட தான் கிட்டப்ல பிரான்ச்சஸ்ன்ற கான்செப்ட் இருக்கு, ஸ்டாஷ்ன்ற கான்செப்ட் இருக்கு. உங்க கூட எத்தனை பிரான்ச்ல எத்தனை கமிட்ல வேணா பிரிச்சு வச்சுக்கலாமே. 2 or 3 ரெபாசிட்டரி தேவையே இல்லை. அந்த பிரான்ச்சஸ் தான் கேக்குறேன். இப்போ மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு நமக்கு கிட்டப்ல. அந்த மல்டிபிள் பிரான்ச்சஸ்ல ஒரே ஜாப்ல நமக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாமா? எஸ், அதுக்கு பேர் தான் மல்டி பிரான்ச் பைப்லைன். ஓகே. So create a set of pipeline project according to the detected branches. எனக்கு டெவலப்பர் பிரான்ச்ல கமிட் பண்ணா ஒரு பைப்லைன் ரன் ஆகும். இதுவே எனக்கு ரிலீஸ் பிரான்ச்ல கமிட் பண்ணா வேற ஒரு பைப்லைன் ரன் ஆகும். அப்படி செட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஓகே. மித்ரன் ப்ரோ டவுட் இப்ப இந்த ஜேடில இருங்க, நான் எல்லாம் வந்து முடிச்சிடுறேன் ப்ராஜெக்ட்டை. கம்ப்ளீட்டா சிஐசிடி நம்ம முடிச்சிட்டோம்னா எல்லாருமே நம்ம wrap up பண்ணிட்டு டவுட் இல்லாதவங்க கிளம்பிடலாம். அப்போ இப்போ நம்ம பண்ண ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த டேல வச்சுக்கோம். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் மேக் அ கமிட் அண்ட் ரன் த டிப்ளாய்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா வெப் புக்கை செட் பண்ணியாச்சு. 4வது ஸ்டேஜையும் நான் இங்க கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அப்புறம் என்னோட கியூபர்னெட்டிஸ்லயும் நான் லோட் பேலன்சர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். எங்க இருக்கு லோட் பேலன்சர்? சைட்ல இருக்கு. லோட் பேலன்சர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு புது டேப்ல. பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லோட் பேலன்சர் மட்டும் இருக்கும். அது என்னன்னா கியூபர்னெட்டிஸ்க்கான டிஃபால்ட் ஏபிஐ சர்வருக்கான லோட் பேலன்சர். இப்போ ஏன்னா நான் எதுக்காக லோட் பேலன்சர் ஓப்பன் பண்ணனா, நம்ம பாடியாமல்ல நம்ம கிரியேட் பண்றதே லோட் பேலன்சர் தான் கிரியேட்டே பண்ண போறோம். அப்ப இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனலா ஸ்டெப் என்னோட ஹோம் டைரக்டரிக்கு போயிடுறேங்க. இதுல நான் டெவலப்பர் டைரக்டரின்னு ஒன்று வச்சிருந்தேன். சார் டெவலப்பர் டிஐஆர்னு. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா vi form.html. ஸோ இதை மொத்தமா நான் delete பண்ணிட்டு என்னோட ஃபார்ம் எங்க இருக்கு இங்க, ஏன்னா புதுசா வெல்கம் டு ப்ராஜெக்ட் கிளாஸ்னு ஆட் பண்ணோமா, இதை காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஒரு புது சேஞ்சஸ். அதே மாதிரி பாடியாமல்ல முக்கியமா நம்ம இங்க வீக்கெண்ட் இமேஜ் நம்ம மாத்திருக்கோம். அதுக்காகவே இதை கமிட் பண்ணியே ஆகும். ஸோ அதனால பாடியாமல்ல மொத்தமா delete பண்ணிட்டு எனக்கு இந்த வீக்கெண்ட் இமேஜை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க வீக்கெண்ட் இமேஜ்ன்ற மாத்திருக்கிறத நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம், git add. ஓகே, நம்ம அடுத்த வாட்டி கூட நான் ரீட்மி ஆட் பண்ணிடுறேன் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் முடியும் போது. git கமிட்டே பண்ணிடுறேன். git commit -add பண்ணி மெசேஜும் பண்ணிடு. செகண்ட் ரன் அப்படின்னு ஒரு கமிட் நான் பண்றேன். ஓகே, git push origin master. I am -மித்ரன் தான் யூசர் நேம். பாஸ்வேர்டு என்னன்னா இதான் என்னோட ஆக்சஸ் டோக்கன். பாஸ்வேர்டு என்டர். புஷ் ஆயிடுச்சு. டக்குன்னு ஓடி வந்து என்னோட ஜென்கின்ஸ் ஜாப் பாத்தீங்கன்னா இவருங்க பில்டு கியூன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்போ என் ஜாப் ஓபன் பண்ணா இங்க பாருங்க 9 பெண்டிங்னு வருது. ஃபினிஷ்ட் வெயிட்டிங் 9 ரன் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னோட 9th மீன்ஸ் என்னோட பில்டு நம்பர் 9 ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகுது. அது எப்படி ட்ரிகர் ஆச்சுன்னா இங்கேயே மெசேஜும் வைப்பாருங்க, கமிட் யாரோ ஒரு கமிட் பண்ணிருக்காங்க. என்ன கமிட்னா செகண்ட் ரன்னு சொல்லிட்டு ஒரு கமிட் பண்ணிருக்காங்க. அந்த கமிட்னால இந்த இது ட்ரிகர் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பாத்தீங்கன்னாலே கிட்டப் பில்டு புஷ் டிப்ளாய் 4 ஸ்டேஜுமே கம்ப்ளீட். ஸோ 4 ஸ்டேஜும் கம்ப்ளீட்னா என்ன மீனிங்னா கியூபர்னெட்டிஸ்ல டிப்ளாயும் ஆயிடுச்சு. அப்படின்னா கியூபர்னெட்டிஸ்ல kubectl அப்ளைன்ற கமாண்ட் போட்டு எனக்கு டிப்ளாய்மெண்ட்டும் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி டெஸ்ட் பண்ணலாம், kubectl ஹோம் டைரக்டரிக்கே போயிடுறேன். kubectl கெட் பாட்ஸ்ன்னு கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம் எனக்கு பாட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, சில பாட் டெர்மினேட்டிங், சில பாட் ரன்னிங், எல்லாமே எனக்கு ரன்னிங். ஓகே, ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு 3 பாடு. நான் ஏன்னா ரெப்ளிகால 3 சொன்னனால எனக்கு அது
3 பாடு ரன்னிங்ல இருக்கு, சக்சஸ் டன். 3 பாடு குட். இப்போ நெக்ஸ்ட் என்னது, லோட் பேலன்சரும் கிரியேட் பண்ணணும் சொன்னேன். கியூப்ஸ் ETL கெட் சர்வீஸ் கொடுத்தனா லோட் பேலன்சரும் கிரியேட் பண்ணிடுச்சு. இதை நான் எப்படி ப்ரூவ் பண்றது? AWS லோட் பேலன்சர்ல இப்போ 1 தானே இருந்துச்சு, ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, 2 வந்துருச்சு, புதுசா கிரியேட் ஆயிருக்கு. இதை நான் அப்படியே ஹிட் பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சேன்னா டைம் எடுக்கும், ஏன்னா இப்பதான் நம்ம கிரியேட் ஆயிருக்கு. பட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல என்னோட கிரீன்ஸ் டெக்னாலஜி வெல்கம் டு ப்ராஜெக்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சுங்க. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு என்டையர் CI/CD பைப்லைனை, ரொம்ப பேசிக்கான ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைப்லைன், நீங்க இதை பண்ணும்போது இன்சுலேஷன் தான் டைம் எடுக்கும், பட் ஆனால் ஒரு கம்ப்ளீட் செட்டப் ஃப்ளோ நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதை ஃபைனலாக நான் என்ன பண்ணிடுறேன், ரீட்மி ஃபைலை மட்டும் நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு ரீட்மி ஓட நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் அடிச்சிடுறேன், மேக் அ கமிட் அண்ட் ரன் த டிப்ளாய்மெண்ட். அவ்வளோதான். பில்ட் ட்ரிகரும் செட் பண்ணியாச்சு, 4 ஸ்டெப்ஸ். மேக் சேஞ்சஸ் இன் த பாட் YAML ஃபார் கரெக்ட் இமேஜ் நேம், அவ்வளோதான். அண்ட் git add and git commit. டெஸ்ட் ரன் சும்மா கொடுத்துட்டு அப்புறம் git remote add சாரி git remote தேவையில்லை, git push origin master, அவ்வளோதான். இந்த கமெண்ட்டை புஷ் பண்ணீங்கன்னா ட்ரிகர் ஆயிருக்கும், வெப்புக் ஆயிருக்கும். செக் த டிப்ளாய்மெண்ட், அவ்வளோதான். செக் த டிப்ளாய்மெண்ட் இன் Kubernetes. மித்ரன், இப்போ வந்து நம்ம சொல்லுங்க. திரும்பியும் இந்த டெவலப்பர் ஒரு கமிட் பண்றாரு, ம். இந்த பைப்லைன் ட்ரிகர் ஆகி இப்போ டிப்ளாய்மெண்ட் நடக்குது. நம்ம வந்து இப்போ வந்து டிப்ளாய்மெண்ட் இது யூஸ் பண்றதுனால இது வந்து கிரீன் அண்ட் ப்ளூ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது அந்த இல்லைங்க, இது ப்ளூ கிரீன்ல இப்போதைக்கு ரோலிங் அப்டேட்ல இருக்கு. ரோலிங் அப்கிரேட். ஓகே. ஆமா, டிஃபால்ட்டா Kubernetesல டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரோலிங் அப்டேட் தானே. இப்போ நான் என்ன பண்ணேன், kubectl get pods போடுறேன். ஓகே. எல்லா பாடும் 2 minutes 3 minutes 2 minutes ஆகும். இது எப்படி 4-5 minutes ஆயிரும். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 minutes 3 minutesல ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வாட் வில் டூ, வில் ரன் இட். ரன் என்ன பண்ணுவோம்னா ஃபைனல் கமிட் பண்ணி நம்மளோட கிளாஸை wrap up பண்ணிக்கலாம். நம்ம என்னோட ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். டாக்கர் ஹப்லையும் ஒரு தடவை காமிக்கிறேன். நான் டாக்கர் ஹப்லையும் ஓப்பன் பண்ணீங்கன்னா வீக்கெண்ட் இமேஜ்னு போடுறேன். இப்போ நீங்க டேக்னு பார்த்தாலே 8th டேக் 1 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கு, 9th டேக் 4 minutes ago, லேட்டஸ்ட் டேக் 4 minutes ago. நம்ம ஃபைனலாக நம்ம wrap பண்ணுவோம். நான் என்ன பண்றேன், என்னோட போயிடுறேன் கோடுக்கு, டெவலப்பர் டைரக்டரியில போயிடுறேன். இங்க நான் என்ன பண்றேன்னா என்னோட HTML ஃபைல கொஞ்சம் சூப்பரா மாத்துறேன். சூப்பரா மாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன், நெட்ல போயிட்டு கூகுள்ல போயிட்டு சாம்பிள் HTML கோட் டெம்ப்ளேட் நிறைய இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு freecss.com ஏதாவது ஓபன் பண்ணி பார்ப்போம், ஏதாவது வருதான். ஓகே. சரி, நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு வெப்சைட் எனக்கு, ஸோ கிரிப்டோ கரன்சி இது பார்க்க நல்லா இருக்கு, இது நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். எனக்கு இது இல்லை மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் ஆமா மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கு. இதெல்லாமே நம்ம இதை செட் பண்ணணும், அந்த பைத்தான் கோட்ல டைரக்டரியா செட் பண்ணணும். இப்போதைக்கு நான் ஒரே ஒரு ஃபைல தான் வச்சிருக்கேன். index.html மொத்தமா காப்பி பண்ண முடியாது, தனித்தனியா தான் வச்சிருப்பாங்க. இருங்க, நம்ம இதுல இருக்கு பாருங்க, இதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். இது பார்க்கல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இது என்னது ரெஸ்யூமா, ரைட் யுவர் செல்ஃப். இங்க இருக்கு கோட். இப்ப இங்க இருக்கிறத மொத்தமா நான் டெலீட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்றேன். எப்படி இமேஜஸ்லாம் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் இமேஜ் எதுவும் இன்சர்ட் பண்ணல. சேவ் அண்ட் குவிட். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு HTML ஃபைலே மாற்றி எனக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ லெட் அஸ் see that by new commit git commit -am final commit of the day. ஃபைனல் கமிட் வந்துடும். அப்புறம் எல்லாம் கரெக்டு தான். கிட்டு புஷ் ஆரிஜின் மாஸ்டர். இப்போ டெவலப்பர் வந்து
பெரிய கோடை மாத்தி அவரு புஷ் பண்றாரு. ஐ ஆம் மித்ரன். அவரோட கிரெடென்ஷியல் வச்சு புஷ் பண்ணிடுறாரு. புஷ் ஆயிருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட பைப்லைன் ட்ரிகர் ஆகணும். 10 பெண்டிங்ல இருக்கு. அப்ப டாக்கர் ஹப்லயுமே அப்ப நம்ம டாக்கர் ஹப்லயுமே எப்படி வரும்? ஆமா. அப்ப நம்ம டாக்கர் ஹப் எங்க போச்சு? டாக்கர் ஹப்லயும் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா 10ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் கிரியேட் ஆயிரும். 10ன்ற டேக்ல நமக்கு என்ன இருக்கும்? லேட்டஸ்ட் வெப்சைட் இருக்கும். 900 டேக்ல இப்ப நம்ம பார்த்தோமே கிரீன் கலர்ல கிரீன்ஸ் டெக்னாலஜி இந்த பில்டு உள்ள இருக்கும். 7ல பழைய பில்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு என்னன்னா ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்மளுக்கு எதுக்குன்னா புது பில்டு. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் 10 வந்துருக்கா? few seconds ago. இனிமே 10 தான் லேட்டஸ்ட். 9 வந்து ஒரு 7 நிமிஷம் ஆச்சு, 8 வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இதே மாதிரி இந்த பழைய பில்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் காமிக்கும். சோ இந்த டேக்ன்றது என்னன்னா ஒரு நேமிங் கன்வென்ஷன். லேட்டஸ்ட் பில்டு எதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறது. இப்ப இதை போயிட்டு நான் இதே மாதிரியே இப்ப நம்ம இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு இனிமே இந்த ஜெயின்டோ அந்த மாதிரி போட்டோ வரல பாத்தீங்களா? நான் போட்டோ நான் அப்டேட் பண்ணல. மீதி எல்லாமே எனக்கு சிஎஸ்எஸ் லே அவுட்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்ப சக்சஸ்ஃபுல்லா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப நான் kubectl கமாண்ட் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் பாத்தீங்களா? இப்ப நான் பார்த்தேன்னா என்னோட எல்லா பாடுமே 40 செகண்ட்ஸ் இருக்கும். அது எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா நீங்க குபர்னெட்டிஸ்லயே ரோலிங் அப்டேட் மூலியமாக 1 by 1 ஒரு பாட் டிலீட் ஆகி இன்னொரு பாடு கிரியேட் ஆயிருக்கும். அந்த வித்தவுட் டவுன் டைம் குபர்னெட்டிஸ் என்ன பண்ணிடும்? உங்க பாட் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லாக எனக்கு பாட்ஸ் அப்டேட்டுமே ஆயிடுச்சு. ஸோ வித் திஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நம்மளோட என்டையர் பைப்லைன் ஸோ கம்ப்ளீட் ஃப்ளோவை வெப்புக் முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணியாச்சு? நம்ம கான்ஃபிகரும் பண்ணியாச்சு. ஸோ எஸ் சொல்லுங்க. மித்ரன், அந்த சோர்ஸ் கோட்ல உள்ள ஃபுல்லா அந்த பேக்கேஜ் எல்லாமே ஒரே பேக்கேஜா தானே உங்களுக்கு வந்து உள்ள கொண்டு வரீங்க? கோட் எல்லாமே ஜென்கின்ஸ் ஃபைல், டாக்கர் ஃபைல் எல்லாமே. அதுல வந்து சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கன்சிடர் ஃபைல்ல மட்டும் போயிட்டு ஏதாவது எடிட் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி தானே இது ப்ராசஸ்? அந்த ஃபைல் என்ன சேஞ்ச் நடந்தாலுமே அதை நீங்க GitHubல சேஞ்ச் பண்ணிட்டு GitHubல கமிட் பண்ணுவீங்க. ஓகே. ஆனா அது எல்லாம் டோட்டலா சேர்த்து தான் ஒரு பேக்கேஜ் அப்படிதான் நம்ம கொண்டு வரோம் GitHub. அப்படி நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல அப்படி கொண்டு வரோங்க. இன்னொரு அதே மாதிரி நீங்க கேட்டாங்க ஒரு டவுட். என்ன கேட்டாங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஜென்கின்ஸ் ஃபைல்ல எனக்கு என்னன்னா நீங்க ஜென்கின்ஸ் ஃபைல இங்க வச்சிருக்கீங்க வேர் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ல. இதை தவிர நான் வேற எங்கேயாவது வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்க, ப்ராப்ளமே இல்லை. பாட் யாமல இங்க வச்சிருக்கீங்களா? அதையும் அங்க எடுத்துட்டு அதுக்கு பதில் உங்க லோக்கல் மிஷின்லயே வச்சிருங்க. ஸோ அப்போ டெவலப்பரோட கோடு மட்டும்தான் GitHubல இருக்கும். டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு தேவையான இந்த டாக்கர் ஃபைலு, யாமல் ஃபைலு இதெல்லாமே நீங்க உங்களோட ஜென்கின் சர்வர்ல வேற ஒரு லொகேஷன்ல வச்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த லொகேஷன் பார்த்து கொடுத்துக்கலாம். நீங்க எப்படி டிசைன் பண்றீங்கன்றது உங்க சாய்ஸ் தாங்க. ஓகே, தேங்க்யூ. எஸ் அதான் ப்ரோ. இது இந்த யூஸ்வலா ஜேடில வந்து சிஐசிடி பைப்லைன் அப்படின்னு ப்ரொஃபிஷியன்சி இன் சிஐசிடி பைப்லைன் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கும் இப்போ நம்ம பார்த்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? திருப்பி சொல்லுங்க, என்ன கொஸ்டின்? யூஸ்வலி இந்த ஜேடிஸ்லாம் ப்ரொஃபிஷியன்சி இன் சிஐசிடி பைப் பண்ணியிருக்கிறதுக்கும் இப்போ நம்ம பார்த்த பைப்லைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? அந்த ரியல் டைம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கும் இப்போ இந்த பைப்லைன் இல்லைங்க. நம்ம இப்ப இந்த ஜென்கின்ஸ் ஃபைல் எழுதுறது நீங்க மற்ற டூல்ஸ் ஓட இன்டகிரேஷன் எப்படி ஜென்கின்ஸ் இந்த டூலோட இன்டகிரேட் பண்றீங்க, எப்படி ஒவ்வொரு கமாண்டை ரன் பண்றீங்க, இதுதான் நம்மளோட ஸோ திஸ் இஸ் வாட் த நேச்சர் இஸ் சிஐசிடி பைப்லைன் அப்படின்னு சொல்றாங்க. ரியல் டைம்ல எக்ஸ்ட்ராவா என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டேஜஸ் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மோஸ்டா இந்த 4 ஸ்டேஜும் காமன். இது வரதான் போகுது. இது கூட எக்ஸ்ட்ராவா தான் சில எக்ஸ்ட்ரா ஸ்டேஜஸ் வேணா வைக்கலாம். விச் இஸ் நீங்க இன்னொரு ப்ராஜெக்ட் கிளாஸ்ல என்ன பண்ணிருப்பீங்கன்னா நீங்க டெஸ்ட்ன்ற ஃபேஸ் பார்த்திருப்பீங்க. யூனிட் டெஸ்டிங், பை யூனிட் இல்லைன்னா சோனார் கியூப் வச்சு கோட் குவாலிட்டி செக்கை டெஸ்ட் பண்றது. அதே மாதிரியே மறுபடியும் இன்னொரு ஸ்டேஜ் என்ன வரும்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டாக்கர் பில்டு பண்ண அப்புறம் அந்த பில்டை மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரிவின்ற டூல் வச்சு இல்லைன்னா நம்மளுக்கு ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்பெக்டார்ன்ற டூலை வச்சு நம்மளுக்கு என்னன்னா இந்த பில்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. மற்றபடி டிப்ளாய் ஸ்டேஜஸ் சேம் தான். என்விரான்மெண்ட் மீதி ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தாங்க. நம்ம 2 டெஸ்ட் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணல. மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே. அந்த பண்ண அந்த ஆபரேஷன்ஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ரியல் டைம்லயும். எஸ் கரெக்ட்.
ஆக்சுவலா இப்ப இங்க ஆமா. பைத்தானுக்கு பதில் வந்து ஜாவா கோட் யூஸ் பண்ணணும்னா மேவன் வரணும் தான். அதாவது ஆமா. வார்ஜார் ஆமாங்க. யூஸ் அதுதான். பண்ணிட்டு நம்ம சோனார் கியூப் வந்து இந்த கோடு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு கரெக்ட்டா? இப்போ நான் ப்ராஜெக்ட் கிளாஸே நான் சொல்றது எப்படி சொல்லுவேன்னா, இன்டர்வியூல நான் 2 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண மாரி சொல்லுவேன். ஒண்ணு என்னன்னா, மோனோலித்திக் ப்ராஜெக்ட். எக்ஸாம்பிள் நான் டயகிராமே வச்சிருக்கேன். இருங்க. அத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன்.